முடியாது. இனி என் வாழ்க்கையில அமலேக்கின் கை கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். தான் வாழ்கையா ஆகுலமில்ல நாளையென்னு பீதியில்ல பாவியெல்லாம் தன் கையிலன் ஆயத்ர தன்யமே. ஹல்லேலூயா. இரண்டாவதாக இந்த மோசே யோசுவாவை எப்பவுமே எதுக்கிட்ட வைக்க பழக்க வைத்தார்னா ஆண்டவருடைய பிரசன்னத்துல. இந்த யோசுவாவுக்கு மோசே பாராட்டின, அதாவது மோசையால யோசுவாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, ஃபுல் அந்த காட்ஸ் பிரசன்ஸ்ல மோசே இருக்கும்போது இந்த யோசுவாவை கூடவே வச்சிருப்பார். அவர் ஜெபிக்கும் போது பக்கத்துல வந்து உட்காரு, அவர் பாடும்போது பக்கத்துல வந்து உட்காரு, அவர் ஆண்டவரை தேடும் போது கொஞ்சம் இதுல உட்காந்துக்கோ. இது என்ன ஆயிட்டு அப்படின்னா, யோசுவாவும் அந்த சமூகத்தையே நாடுகிறவனாய் மாற்றி விட்டது. யாத்திராகமம் 24வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் மோசையை கூப்பிடுவார். மோசை மாத்திரம் ஏறி வா அப்படின்னு கூப்பிடுவார். அப்போ மோசே மலைக்கு மேலே ஏறி போவான். போகும்போது 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவை மலைக்கு மேலே கூட்டிட்டு போகல, ஆனால் அது பக்கத்தில் வர கூட்டிட்டு போறான். அப்போ இந்த மோசே இந்த யோசுவாவை எப்படி பழக்க வைக்கிறான் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நடத்துறதுல இந்த மோசே யோசுவாவை பழக்க வைக்கிறான். இதனுடைய ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னா, யாத்திராகமம் 33:11 நீங்க பார்த்தீங்கன்னா, கூடாரத்துக்குள்ள மோசே போவாரு. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எப்படி பழக்கப்படுகிறான் பாருங்கள். அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ளே நடத்துறது, தேவனை தேடுகிற காரியத்தில் இந்த மோசையால பழக்க வைக்கப்பட்டவன், தேவ சமூகத்தில் இருக்கும்படி பழக்க வைக்கப்பட்டவன். தொய்யும் போது தளரும் போதெல்லாம் கைட் பண்றார், நீ இப்படி தேவ சமூகத்தில் இருக்கணும். இப்படி வழி நடத்துகிற ஒரு மோசே இனி யோசுவாவுக்கு இல்லை. ஆமே. நம்ம லைஃப்ல இது வந்து வாழ்க்கையில மறுக்க முடியாத ரியாலிட்டி இது. ஆமே, மறுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமே, நான் இருக்கிறேன். நீங்க நல்லா கவனமா கேளுங்க. ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். முந்தானத்து ஆம்பூர்ல இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வச்சாங்க. யாத்திராகமம் 24வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. ஆண்டவர் வந்து இப்ப எங்க தங்குறாரு சொல்லுங்க? ஏன்? கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா அங்க நம்ம லாங்குவேஜ்ல சொன்னீங்க. ஏன்னா அங்க மோசே இருக்கிறார். ஒரு இடத்துல போய் ஒருத்தர் தங்க விரும்புறார் பாருங்க. அதாவது தேவ பிரசன்னத்துல நான் தங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. நான் இருக்கிற இடத்துல அவர் வந்து தங்குறார் பாருங்க. இவன் அப்படிப்பட்ட அந்த பர்சன் தான் பிரசன்ஸ் கேரியர். அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள் எல்லாம், அப்போ இந்த சியோன் இந்த சீனாய் மலை என்ன இருக்கணும்? உருகி இருக்கணும். அப்போ ஏன் உருகல? மோசையா நீங்க விட்டா ஒண்ணு கரெக்டா சொன்னேன்னு சொல்லிட்டு ஏன் உருகலைன்னா, அவருடைய வல்லமையை குறைச்சு இறக்குறார். அவர் இருக்கிற வண்ணமா இறங்கினா அந்த பருவதெல்லாம், அதாவது அவருடைய பிரசனம் இருக்கிற வண்ணமா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா ஒருத்தன் ஏறும்போது, ஒருத்தன் ஏறான் பாருங்க, தேடுறான் பாருங்க. ஆமா, அவர் ஆண்டவர் தங்கி இருக்கிறார். சில சொல்லுவாங்க தெரியுமா, இவங்க இருக்க வீட்டுல என்னால இருக்கவே முடியாது. இப்படி ஆண்டவர் எத்தனை பேரை சொல்லி போயிருக்கிறாருன்னு தெரியல. ஒரு பரிசேயன் வந்து ஜோம் பண்ணுவோம், ஆலயத்தில் உலாவிட்டு இருந்து ஆண்டவரை விரட்டி விட்டுருவோம். அவர் வாசல்ல போய் நிற்பார். பார்த்தா ஒரு ஆயக்காரன் உட்காந்துருப்பான். அவன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு சொல்லுவார், அதோ அண்ணா இருக்கிறான் பாரு, அவன் இல்லை
இவனே அப்படிம்பார். சிலர் ஜோம் பண்ணி பிசாசு துரத்துவாங்க, சிலர் ஜோம் பண்ணி ஆண்டவரையே துரத்திடுவாங்க. அதான் எபேசு சபையில குத்துவிளக்கு நடுவில் உலாவிட்டு இருந்த ஆண்டவர் லவோதிகேயா சபைக்கு சொல்லும் போது, டே துறப்பியா இல்லையா, இதோ வாசல் படி நின்று, நம்ம அதை ஏதோ புறஜாதிகள்னு சொல்லிட்டு இருக்கோம். அது சொல்லிட்டு சொல்லுவார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, ஆண்டவரே சர்ச்சில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆண்டவரே எனக்கே இடம் இல்லாம வெளியே நின்று நான் தட்டிட்டு இருக்கிறேன். ஆவே பிரச்சனை தங்குது. மோசே வாரான். இப்போ நான் கேட்கிறேன், நம்ம என்ன பார்க்குறோம் தெரியுமா? மோசே மலை மேலே ஏறினது அது சாதாரண விஷயமா பெரிய விஷயமா? தரையிலிருந்து மலை தூரமா, மலை தரையிலேருந்து மலை ஏறுற இருக்குல்ல அது தூரமா, இல்லை வானத்திலேருந்து கீழே இறங்குறது இருக்குல்ல எது தூரம்? அப்போ யார் ரொம்ப ரிஸ்க் எடுத்தது? நம்ம ஏதோ ஏதோ ஒரு 1 hour எழும்பி ஜோம் பண்ணது பெரிய சாதனையாக பார்க்குறோம். அவர் இறங்கி தங்கி இருக்கிறார், 6 நாள் தங்கி இருக்கிறார். 7வது நாள் தான் பேச ஆரம்பிக்கிறார். ஏன் தெரியுமா 6 நாள் பேசாம 7வது நாள் பேசுறார்? ஃபர்ஸ்டே பேசின போனை வச்சுட்டானா? அவன் கொஞ்சம் மெதுவா பேசுவோம், வெயிட் பண்ணு மெதுவா இரு. என்ன ஆண்டவருங்க, அவர் இதை விரும்புறாருங்க. ஆண்டவர் இதை ரொம்ப விரும்புறார். ஆமே, நீங்க இருக்கிறது மொத்தமா ஒரே ரூம் தான் உங்க வீடா இருக்கலாம். அந்த ரூம்ல தான் ஒரு சைடு கிச்சன், அந்த ரூம்ல தான் நீங்க சாப்பிடுறீங்க, நீங்க தூங்குறீங்க, ஒரு ரூமா இருக்கலாம். ஆனா ஆண்டவரை தேடுறதுக்காக நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னு வைங்களேன், அவர் தூரம்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு, நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? சமீபமா இருக்கிறார். அப்போ இப்படி தங்கி இருக்கிறது, தேவ பிரசன்னத்துல தங்கி இருக்கும் போது இந்த மோசே யோசுவாவின் ட்ரெயின் பண்றார். பக்கத்திலேயே இருந்து பார்க்க வைக்கிறார், பக்கத்திலேயே இருந்து பார்க்க வைக்கிறார். ஆரோன் யோசுவாவை கூட்டிட்டு போகல, மோசையை கைட் பண்றதுக்கு அல்லது யோசுவாவை கைப்பிடித்து பழக்க வைக்கிறதுக்கு அந்த கூட்டத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் மோசை இல்லைன்னா யோசுவாவை யாருமே கைப்பிடிச்சு பழக்க மாட்டாங்க. வாங்கி கொடுப்பாங்க. சிலர்லாம் பொருள் வாங்கி கொடுக்கறதுல நாங்கள் தான் வாங்கி போடுறோமே, நாங்கள் தான் வாங்கி கொடுக்கறது வேறங்க. ஆமாம், ஊட்டி கொடுக்கறது வேற. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறது வேற, சாப்பிட வைக்கிறது வேற. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம். நான் தான் வாங்கி கொடுக்கணும். சிலர் ரூபா பிறகு வீட்டில் உனக்கு தான் மாசம் மாசம் வாங்கி போடுறேன்ல, இதுக்கு மேலே என்ன வேணும்? இவர் டோர் டெலிவரி பாயா? அது ஆர்டர் பண்ணாலே வாங்கிட்டு வரும், அதுக்குன்னு இவர் ஒரு ஆமே. சி, அந்த மோசைக்கு இந்த பர்சன் லைஃப்ல மிஸ் ஆயிட்டு. என்ன இப்படி ட்ரெயின் பண்ண, என்ன இப்படி பழக்க வைக்க, என்ன அப்படி பிரசன்னத்தில் கொண்டு உட்கார வைக்க. ஆமென். யோசுவாவே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எப்படி உங்களால பிரியாம இருக்க முடிந்ததுன்னு கேட்டா சொல்றார், உள்ள யார் இருக்கிறா தெரியுமா? மோசே இருக்கிறார், மோசே இருக்கிறார். நான் தொய்ந்து போனாலும் யோசுவா அப்பப்ப பார்ப்பார், அது ஜெபம் பண்ணு. இப்படி ட்ரெயின் பண்ண பர்சன் என் லைஃப்ல மிஸ் ஆயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, நான் இருக்கிறேன். இது யோசுவாவை எங்க கொண்டு வந்துட்டு தெரியுமா? ஆமென். எங்க கொண்டு வந்துட்டு தெரியுமா? யுத்தம் நடக்குது. ஆண்டவரே டைம் ஆகுது, ஆண்டவரே இந்த சூரியனை கொஞ்சம் நிக்க வைக்கிறீங்களா? நீ பேசு யோசுவாவே. ஆமென். ஹல்லேலூயா, நீ பேசு. யோசுவாவை தளர விடல. சூரியன் அஸ்தமித்துனா அன்னைக்கு யுத்தம் முடிஞ்சு, இல்லது யோசுவாவின் கை தளரும். ஆண்டவர் தளர விடல. மோசையின் நாட்களிலாவது யோசுவாவின் கை மேல அமலேக்கின் கை ஓங்கிச்சு. ஆனா மோசை இல்லாத ஒரு தருணம் வரும்போது